சீர்காழி கோவிந்தராஜனும் சினிமாவில் ஒரு பக்கம் இருந்தாலும் பக்தி இசையில் வந்து ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருந்தார். நம்ம பித்துக்குழி முருகதாஸ் அவரை நான் மீட் பண்ணியிருக்கேன். அவர் சொன்னார், என்ன ஆச்சரியமாக இருக்கும், நாடறியும் 100 மலை பாடினார்ல, அது சொன்னார், நான் பாடியிருக்கவே கூடாது, நான் சினிமாவுக்கு போயிருக்கவே கூடாது, நான் சினிமாவுக்கு போனதுனால பெரிய ஆக்சிடெண்ட்டில் உயிரே போகிற மாதிரியான நிலைமை ஆயிடுச்சுன்னாரு. அப்படி ஒரு ஃபீலிங் இருந்தது. சினிமாவில் ஒரு தடவை தான் பாடினார் வந்தார், அந்த ஒரு தடவை கூட நான் வந்துடக்கூடாது, எனக்கு ஆல்மோஸ்ட் ஐ டைட் இன் அன் ஆக்சிடென்ட்டுன்னாரு. அப்போ என்னென்னா டிஎம்எஸ் பெரிய ஆள் 1000 பாட்டு பாடினு பெருசானார். ஒரு பித்துக்குழி முருகதாஸை வெறும் கிராமஃபோன் ரெக்கார்டு, ஒவ்வொரு கோவிலையும் போய் பாடுறது, ஒவ்வொரு கோவிலில் பார்த்தா படிக்கட்டில் ஏறி நின்று அவருடைய ஹார்மோனியத்தை போட்டு தூக்கிக்கிட்டு பாடணும்னா தூக்கவே முடியாது. பாடி 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 பாட படிப்பாட்டு பாடுவார். அப்படி பாடினவர் இன்னைக்கு தமிழ் மக்களுடைய மனசில் இருக்காரே பித்துக்குழி முருகதாசனா. பாபநாசம் சிவன் சினிமாவில் என்னென்னமோ பாடி பெரியாளாக இருக்கலாம். பாபநாசம் சிவன் பைத்தியக்கார மாதிரி போட்டு வருவோம், பிச்சைக்கார மாதிரி இருந்து ஒவ்வொரு கோவில் உற்சவத்திலையும் போய் 15 நாள் அங்கே படுத்து அங்கே இருந்து பண்ணவர் தான் இளையராஜா அவர்கள். மிகவும் இளையராஜா வந்தபோது நாங்கள் இருந்தேன் எங்கே சாமி தட்சிணாமூர்த்தியினுடைய மறைவு நான் நின்று கொண்டிருக்கிறேன் இளையராஜா பக்கத்தில். அவருடைய மகனுக்கு சொன்னேன், உங்கள் அப்பா மாதிரி வாழ முடியாது, அது அருளினுடைய வாழ்க்கை. அப்படி அருளில் வாழ்க்கை நடந்ததென்றால் அந்த அருளால் வாழ்க்கைக்கு பிறகும் அர்த்தம் உண்டு புரிஞ்சுக்கணும். செத்து போயிட்டாரு நினைக்காதீங்க, அருள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ அவர் சொல்லுவார், என்னை தூக்கும் பொழுது யாருக்கும் சுமையாக இருக்கக்கூடாது, பஞ்சு மாதிரி இருக்கணும் உடம்பு அப்படிம்பார் சுவாமி தட்சிணாமூர்த்தி. அருமையான. ஆமாம்.